That is plan of God, that you should see wonders. நீங்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். But what is your role? உங்களுடைய பங்கு என்ன? Let's find out Joshua 4:23 and verse 24, why God does miracles. For the Lord your God dried up the waters of Jordan from before you until you were passed over, as the Lord your God did to the Red Sea, which he dried up from before us until we were gone over, that all the people of the earth might know the hand of the Lord, that it is mighty. Number 2, that you might fear the Lord your God forever. யோசுவா 4:23 பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய காரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பதாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பதாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார். Now here God is describing why he dried up the waters of Jordan, why he split the Red Sea. இங்க வேதம் வெகு தெளிவாக சொல்கிறது ஏன் தேவன் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார், ஏன் தேவன் யோர்தானின் தண்ணீரை வற்றி போக பண்ணினார். Both are amazing wonders, amazing miracles. இரண்டுமே ஆச்சரியமான வியப்படைய கூடியதான அற்புதங்கள். There are two reasons. அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. Number 1, that all the people of the earth might know that the hand of the Lord, it is mighty. Number 2, that you, God's people, might fear the Lord your God forever. பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய காரம் பலத்ததென்று அறிய வேண்டும். அது முதல் காரணம். இரண்டாவதாக நீங்கள், அதாவது தேவ ஜனங்கள் சகல நாளும் தேவனுக்கு பயப்படும்படிக்கு இந்த காரியத்தை செய்தார். See, you should fear him forever. நீங்கள் என்றென்றைக்கும் தேவனுக்கு பயப்பட வேண்டும். But the people of the world should know the hand of the Lord, that it is mighty. ஆனால் உலகத்தில் இருக்கிறதான பூமியில் இருக்கும் ஜனங்கள் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அவர்கள் அறிய வேண்டும். So if you want to see miracles, அற்புதங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், understand why God does miracles. தேவன் ஏன் அற்புதங்களை செய்கிறார் புரிந்து கொள்ளுங்கள். Why does he do it? ஏன் தேவன் செய்கிறார்? That you may fear the Lord your God forever. நீங்கள் என்னாலும் தேவனுக்கு பயந்திருக்கும்படிக்கு. Now that's the key. அதுதான் மிக முக்கியமான காரியம். Fear of the Lord is the beginning of wisdom. தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். Today, child of God, தேவ பிள்ளைகளே, do you know there is a relationship between fear of the Lord and healing? தேவனுக்கு பயப்படுவதற்கும் சுகத்துக்கும் ஒரு இறுக்கமான ஒரு தொடர்பு உண்டு. Let's go to the Bible. Go to Proverbs chapter 3 verse 7 and 8. நீதிமொழிகள் 3:7-8 வசனங்கள். Now look at this very interesting verse. Be not wise in thine own eyes, fear the Lord and depart from evil. Verse 8, it shall be health to thy navel and marrow to thy bone. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமும். Now look at what the Bible is telling. வேதம் என்ன சொல்கிறது பார்ப்போம். Says don't be wise in your own eyes. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. Today a lot of people think they are wise. They got so many methods how to keep them well. இன்றைக்கு தங்களை ஞானி என்று அநேகர் எண்ணிக்கொள்கிறார்கள். தங்கள் பல முறைகளிலே தங்களை பலசாலிகளாக வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். Oh, okay, eat this food, don't eat this food, eat this, that thing. And all of us are very minutely following all the things which are wise in our own eyes. இதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடக்கூடாது, இப்படியாக செய்ய வேண்டும், அதையெல்லாம் கவனமாக கேட்டு மிக நுணுக்கமான முறையில் அதெல்லாம் கவனமாக பின்பற்றுகிறார்கள். Do this exercise. இந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டும். And then you will be well. அப்பொழுது ஆரோக்கியமாக இருப்பீர்கள். But God doesn't tell all that. தேவன் எதையெல்லாம் He சொல்வதில்லை. says don't be wise in your own eyes. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. Fear the Lord and depart from evil. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. See, that's your job. அதுதான் நம்முடைய வேலை. Fear the Lord and depart from evil. நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. What will happen? என்ன நடக்கும்? Verse 8, it shall be. அப்பொழுது இவ்வாறாக இருக்கும். It shall be. இவ்வாறாக இருக்கும். When you fear the Lord and depart from evil, it shall be health, it shall be health, it shall be health, it shall be health to thy navel and marrow to thy bone. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு நீ விலகுகிறதினாலே அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாம். Now what is health and marrow to you? உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு ஊனும் என்ன? It's not the wisdom of your own eye. உங்களுடைய சொந்த ஞானம் அல்ல. Today this is where we make mistake. இந்த இடத்துல தான் நாம் இன்று தவறு செய்து கொண்டிருக்கிறோம். We start thinking like the people of the world. உலகத்தின் ஜனங்களைப் போலவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். I'm not saying eat that rice, do this, do exercise, everything is good. அந்த அரிசி மற்றும் என்னென்னலாம் ஆகாரம் சொல்லுகிறார்களோ அல்லது உடற்பயிற்சி செய்ய சொல்கிறார் அதெல்லாம் செய்யுங்க, சாப்பிடுங்க, நல்லதுதான். All that is good. எல்லாம் நல்லதுதான். Exercise is good. உடற்பயிற்சி மிகவும் நல்லதுதான். Eating a particular type of rice, that is very good. ஒரு குறிப்பிட்ட வகையான அரிசி சாப்பிடு, அதெல்லாம் நல்லதுதான். Not eating
eating much sugar is very good. அதிகமாக இனிப்பு உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது அதுவும் நல்லதுதான். Not eating too much of salt is good. அதிகமாக உப்பு உள்ளவைகளை சாப்பிடாமல் இருப்பது அதுவும் நல்லது. Good sleep is good. நல்ல தூக்கம் என்பது தேவையானது. All this is good. இவையெல்லாம் நமக்கு தேவையானதுதான். But along with that, fear the Lord and depart from evil. இவை எல்லாவற்றோடு கூட எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகு. First of all, fear the Lord, depart from evil. Second, do all those things. முதலாவது கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுங்கள். இரண்டாவதாக மற்றவைகளை எல்லாம் செய்யுங்கள். Seek ye first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். First you do this, brother. முதலாவது அதை செய்யுங்கள். Do this. அதை செய்வோம். And then do exercise. அதற்கு பிறகு நாம் உடற்பயிற்சி அவைகளை எல்லாம் செய்வோம். Eat the right type of food. சரியான உணவு பொருட்களை சாப்பிடுவது அதெல்லாம் அடுத்ததாக. Don't eat garbage. நாம் குப்பை போன்ற காரியங்களை பொருட்களை உட்கொள்ள கூடாது. But first of all, wisdom of God says, fear the Lord. Fear of the Lord is the beginning of wisdom. ஆனால் தேவனுடைய ஞானம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் முதலாவது நீ தேவனுக்கு பயப்படு. தேவனுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். It shall be health to thy navel and marrow to thy bone. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாம்.